பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டார். தேவகுமாரன் மாம்சத்தில் வெளிப்படுவதற்கான 7 காரணங்கள். முதலாவது, தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டார். இரண்டாவது, பிதாவாகிய தேவனை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக, நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்திலே சுமக்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். நான்காவது, தம்முடைய இரத்தத்தை நம்முடைய பாவத்தின் விமோசனத்திற்காக, பாவத்தின் சுத்திகரிப்புக்காக இயேசு சிந்தும்படியாக மாம்சத்தில் வெளிப்பட்டார். நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அத்தனை நிபந்தனைகளையும் நிறைவேற்றும்படியாக இயேசு மனிதனாக அவதரித்தார். ஆறாவது, நாம் பின்பற்றி நடக்கும்படியான ஒரு மாதிரியாக வாழும்படி இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார். ஏழாவது காரணம், the seventh reason, அதை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். we are going to meditate that today. ஏழாவது, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசானவன் 3 விதங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய காத்திருக்கிறான். பிசாசானவன் கிரியை செய்கிற முதலாவது பகுதி என்ன தெரியுமா? What is the first part where Satan works? முதலாவது, நம்முடைய சரீரத்தில் அவன் கிரியை செய்கிறான். பிரியமானவர்களே, பிசாசு செய்கிற இரண்டாவது கிரியை என்ன தெரியுமா? No, what is the second work of Satan? நம்முடைய மனதில் அவன் செய்கிற கிரியை. Satan works against our mind. நம்முடைய சிந்தனைக்கு விரோதமாக அவன் செயல்படுகிறவனாய் இருக்கிறான். மூன்றாவது கிரியை என்ன? What is the third work? நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவன் பிசாசு. அதுதான் அவனுடைய நோக்கம். That is his target. ஆனால் But இப்படிப்பட்டவனுடைய கிரியையை அழிக்க இயேசு வந்தார்.